மாணவ மாணவிகளுக்கு இனிய மாலை வணக்கம். நம்ம வந்துட்டு என்எம்எஸ் தேர்வுக்கான கணக்கு, அறிவியல் போன்ற பாடங்களை வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. போன வருஷத்து கொஷின், அதுக்கு முன்னாடி வருஷத்து கொஷினில் கேட்டிருக்கக்கூடிய கணக்குகளை வந்துட்டு நம்ம போட்டு பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இப்போ இன்றைக்கி வந்துட்டு அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பாருங்கள். இந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டு கட்டாயம் 1 or 2 கேள்விகள் வந்துட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு வெப்பநிலையோட மதிப்பை கொடுத்து, அது டிகிரி செல்சியஸாக இருக்கலாம் அல்லது ஃபாரன்ஹீட்டாக இருக்கலாம். அந்த மதிப்பை கொடுத்துட்டு அதை வந்துட்டு வேறு ஒரு மதிப்புக்கு மாற்ற சொல்லுவாங்க. அதாவது வெப்பநிலையை நாம் என்னென்ன மதிப்புகள்லாம் நம்ம அளவிடுறோம் அப்படின்னா, டிகிரி செல்சியஸ் அதில் வந்துட்டு அளவிடுறோம். அதுக்கப்புறமா ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற அளவீட்டில் வந்துட்டு நம்ம அளவிடுறோம். அதுக்கப்புறமா கெல்வின் அப்படிங்கிற அளவீட்டில் நம்ம அளவிடுறோம். இதை நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குதா? உங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வெப்பநிலையை 3 அளவீடுகளில் வந்துட்டு நம்ம அளவிடுறோம். என்னென்னனாக்கா டிகிரி செல்சியஸு, ஃபாரன்ஹீட்டு, அதுக்கப்புறம் கெல்வின். இந்த 3 அளவுகளில் வந்துட்டு நாம் வந்துட்டு அளவிடுறோம். இப்போ வந்துட்டு கணக்குகள் சில நேரம் வந்துட்டு இதில் வந்துட்டு எப்படி கொடுப்பாங்க, இது வந்துட்டு அறிவியலேருந்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது ஒரு மதிப்பை கொடுத்து டிகிரி செல்சியஸ்லையோ இல்லை ஃபாரன்ஹீட்லேயோ கொடுத்துட்டு அதை செல்சியஸ்க்கு மாற்றுங்க, இல்லை ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றுங்க, இல்லை கெல்வினுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த கணக்கு வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா, டிகிரி செல்சியஸில் கொடுத்துட்டு அதை ஃபாரன்ஹீட்டுக்கும் கெல்வினுக்கும் மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. கெல்வினுக்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் மாற்ற சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா அது வரைக்கும் பாருங்கள். இந்த ஃபார்முலா தான் அது. இந்த 3 மதிப்புகளுக்கும் சில தொடர்பு இருக்குது. கெல்வினுக்கு செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட், இது 3க்கும் ஒரு தொடர்பு படுத்துகிற மாதிரியான ஒரு ஃபார்முலா இருக்குது. அது ஃபார்முலா என்னென்னா, F-32 வகுத்தல் 9 = C/5, C/5. இது வந்துட்டு ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா, ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ்க்கு மாற்றுறது அல்லது செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றுறது. சரியா? அதுக்கப்புறம் கெல்வின் மதிப்பு தேவை அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த கெல்வின் மதிப்புக்கு மாற்றணுன்னாக்கா நமக்கு வந்துட்டு செல்சியஸ் அளவீட்டில் இருக்கிறத தான் கெல்வினுக்கு மாற்ற முடியும் டைரெக்டாக. ஃபாரன்ஹீட்டில் அளவில் கொடுத்து அதை வந்துட்டு அதுக்கு இணையான கெல்வின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம டைரெக்டாக வந்துட்டு ஃபார்முலா எதுவும் கிடையாது. இந்த ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு இந்த ஃபாரன்ஹீட் மதிப்பை செல்சியஸ்க்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா கெல்வினுக்கு நம்ம மாற்றணும். இந்த ஃபார்முலா என்னன்றதை நல்லா பார்த்துக்குங்க. ஃபாரன்ஹீட் செல்சியஸ்க்கு 2த்துக்கு உள்ள தொடர்பு விளக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா F-32 வகுத்தல் 9 = C/5. இது வந்துட்டு ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ்க்கு அல்லது செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றுறதுக்கான ஃபார்முலா. அடுத்ததாக வந்துட்டு கெல்வின் மதிப்பு, அதாவது கெல்வின் மதிப்பு வேணும் அப்படின்னா, டிகிரி செல்சியஸில் ஒரு மதிப்பு இருக்குதுன்னா அதை வந்துட்டு கெல்வினுக்கு மாற்ற முடியும். அதுக்கான ஃபார்முலா என்னென்னாக்கா, செல்சியஸ் மதிப்பாக கூட 273.15 அந்த மதிப்பை கூட்டணும் அப்படின்னாக்கா அது கெல்வின் மதிப்புக்கு மாறிடும். சரியா? இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா எதில் இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ 2வது டேர்மில் இருக்கக்கூடிய அறிவியல் புத்தகத்தில் பேஜ் நம்பர் வந்துட்டு 13ஆம் பக்கம் வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்துட்டு இருக்குது. பாடம் வந்துட்டு முதல் பாடம் வெப்பம் மற்றும் வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு பாட தலைப்பு. இங்கே பாருங்கள், பாடத்தினுடைய தலைப்பு வந்துட்டு வெப்பம் மற்றும் வெப்பநிலை. இந்த பாடத்தில் 13ஆம் பக்கத்தில் வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்துட்டு இருக்குது. அது கூடவே நிறைய கணக்குகள்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க. அந்த கணக்குகள் படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணக்கு வந்துட்டு ஈஸியாக போடலாம். இந்த பாருங்க இருக்கா, F-32 வகுத்தல் 9 = C/5. இது ஒரு ஃபார்முலா. சரியா? அடுத்து K = 273.15 கூட்டல் C. அதாவது செல்சியஸ் மதிப்பு கொடுத்து கெல்வின் மதிப்பில் கேட்டிருந்தாங்கன்னா அந்த செல்சியஸ் மதிப்பாக கூட 273.15 நீங்கள் கூட்டினீங்கன்னா கெல்வின் மதிப்பு கிடச்சிடும். இப்போ அதை பேஸ் பண்ணி நாம் இந்த கணக்கை வந்துட்டு சால்வ் பண்ணலாமா? எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த கணக்கை? இங்கே பாருங்கள், இவங்க வந்துட்டு 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு இணையான ஃபாரன்ஹீட் மற்றும் கெல்வின் மதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு வந்துட்டு இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபாரன்ஹீட்டோட மதிப்பும் கேட்குறாங்க, அதுக்கப்புறமா கெல்வினுடைய மதிப்பும் கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு பார்ப்போம். சரியா? ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபாரன்ஹீட் மதிப்பு தெரியணும் அப்படின்னாக்கா
இந்த எஃப்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவில் இந்த எஃப்னு இருக்கு இல்லையா, அந்த எஃப் கண்டுபிடிக்கணும். இவங்க வந்துட்டு கொடுத்துருக்குற மதிப்பு சி மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எஃப் கண்டுபிடிச்சிடலாம். எஃப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சியோட ஃபஸ்ட்டு வந்துட்டு செல்சியஸ் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, டிகிரி செல்சியஸ் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு கெல்வின் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். கெல்வின் மதிப்பு என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ஃபாரன்ஹீட் மதிப்புக்கு போகலாம். சரியா? கெல்வின் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா என்ன சொன்னேன், கொடுத்துருக்குற அந்த செல்சியஸ் மதிப்பாக கூட 273.15 கூட்டிக்கணும். சரியா? அப்போ வந்துட்டு கெல்வின் மதிப்பு வேணும் அப்படின்னாக்கா அந்த மதிப்பாக கூட 273.15 வந்துட்டு கூட்டிக்கணும். சரியா? இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன கொடுத்துருக்குறாங்க, வேல்யூ மைனஸில் கொடுத்துருக்குறாங்க, -20 டிகிரி. அப்போ இது கூட நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் வந்துட்டு மைனஸ் போட்டுக்கலாமா, போட்டு 20 அப்படின்றத இந்த இடத்துல போடணும். இந்த பாருங்கள், இந்த புள்ளிக்கு இந்த பக்கத்தில் இந்த 0க்கு நேராக 3க்கு நேராக 0 வரணும், 7க்கு நேராக வந்துட்டு 2 வரணும். 1வது ஸ்தானம் இதுதான் வந்துட்டு 1வது ஸ்தானம், இதில் இந்த 0 தான் 1வது ஸ்தானம், இதில் 7ன்றது 2வது ஸ்தானம், இந்த 20ல் வந்துட்டு 2ன்றது 2வது ஸ்தானம். அதுக்கு நேராக மதிப்புகளை வந்துட்டு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கழித்தல் குறி இருக்குது, இங்கே கூட்டல் குறி இருக்கிறது அர்த்தம். இப்போ இந்த மதிப்புகளை வந்துட்டு கழிச்சிக்கலாமா? கழிச்சோம்னாக்கா இந்த புள்ளி இந்த இடத்துல நம்ம புள்ளி வச்சுக்கணும். அங்கே மேலே புள்ளி இல்லை, நம்ம புள்ளி எப்படி அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. இந்த இடத்துல 20னா இந்த புள்ளி எதுவும் கொடுக்கலனா இந்த 200 இந்த புள்ளிக்கு இந்த பக்கம் மதிப்புக்கு எழுத இந்த 20 போடணும். போட்டாச்சு. சரியா? இந்த பக்கம் எதுவும் இல்லைனாலும் 0 இருக்கிறது அர்த்தம். சரியா? இப்போ இதிலேருந்து இதை கழிக்கலாமா? கழிச்சாக்கா இந்த 1 புள்ளிக்கு அப்புறம் 1 5ன்னு சொல்லிட்டு அப்படியே வருமா, 5க்கு நேரம் 5 வரும், 1க்கு நேரம் 1 வரும். புள்ளி வச்சுக்கிறோம். புள்ளி வச்சுக்கிட்டு இந்த மேலே 3 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ வந்துட்டு என்ன வரும், 3 தான் வரும். இதுலேருந்து இதை கழிச்சா 3லேருந்து 0 கழிச்சா 3 தான் வரும். இங்கே 7 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 7 இருக்குது, 2 இருக்குது. 7ல் 2 போச்சுனாக்கா 5ன்னு வரும். 7ல் 2 போச்சுன்னா 5. இந்த 2 இருக்குது, இங்கே 1 இல்லை, அப்போ 0 இருக்கிறது அர்த்தம். அப்போ இந்த 2 அப்படியே வந்துட்டு கீழே போட்டுக்கலாம். அப்போ அவங்க கொடுத்துருக்குற -20க்கு கெல்வின் மதிப்பு என்ன அப்படின்னாக்கா 253.15. இதுதான் வந்துட்டு -20 டிகிரி செல்சியஸுக்கான கெல்வின் மதிப்பு. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட்டிருக்கிறோம். இதை பற்றியா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட்டிருக்கிறோம். சரியா? அப்போ கெல்வின் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ, 253.15. கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், கெல்வின் மதிப்பு 253.15. கணக்கில் வந்துட்டு நாம் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. இப்போ 253.15ன்னு ஒரு மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மதிப்பை வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? கண்டுபிடிச்ச உடனே அடுத்தது ஆப்ஷனில் பார்க்கணும். ஆப்ஷனில் இந்த மாதிரி 253.15 எதனா ஆப்ஷன் இருக்கான்னாக்கா இருக்குதான்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. அப்போ கண்ணை மூடிட்டு இதுதான் ஆப்ஷனு, இதை நம்ம கண்டுபிடிக்காமலே நம்ம போட்டுடலாம். சரியா? அந்த மாதிரி தான் சமயோஜிதமாக வந்துட்டு இந்த என்எம்எம்எஸ் தேர்வில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். வேகமாக போட கற்றுக்கணும். இப்போ ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சாலே அந்த மதிப்பை வச்சு அந்த கரெக்டான விடை இதுவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு டக்குன்னு அதை வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு ஷேட் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ நம்ம இதுதான் வந்துட்டு இதனுடைய சரியான ஆன்சர். ஏன்னா வேறு எந்த ஆன்சர்லேயுமே வந்துட்டு இந்த 253.15ன்றது வரல. அப்போ இதுதான் ஆப்ஷன் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் சில நேரம் வந்துட்டு கொஷின் ரொம்ப டஃப்பாக கேட்டுட்டாக்க என்ன பண்ணுறது, இந்த வேல்யூவும் நமக்கு கண்டுபிடிக்கணும். சரியா? அந்த வேல்யூ வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஒரே நிமிஷம். இப்போ வந்துட்டு இந்த டிகிரி செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் மதிப்புக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சரியா? இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னென்னா F-32, இது ப்ராக்கெட் போட்டிருக்கிறாங்க, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு 9 ஈக்குவல் டு இங்கே சி இருக்குது இல்லையா, அந்த சிக்கு பதிலாக -20 தானே கொடுத்துருக்குறாங்க. அதை பாருங்கள், 20 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த சி தான் அது. சியோட மதிப்பு தான் -20ன்னு கொடுத்துருக்குறாங்க. வகுத்தல் வந்துட்டு 5. சரியா? இப்போ நம்ம இந்த எஃப்போட மதிப்பை கண்டுபிடிக்கணும். சரியா? எஃப்போட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னாக்கா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்குற மதிப்புகளை பெருக்கவோ வகுக்கவோ கூட்டவோ கழிக்கவோ வந்துட்டு செய்யணும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்,
இந்த மதிப்புகளை வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு வரணும், இந்த பக்கம் கொண்டு போகணும். அந்தமாரி விஷயத்த நம்ம பண்ண போகிறோம். சரியா? இப்போ வந்துட்டு இந்த கீழே இருக்கிற மதிப்புகளை வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த 5 வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு வரும்போது இங்கே வகுத்தல் இருக்கிற 5 இந்த பக்கம் வரும்போது பெருக்கலுக்கு வந்துட்டு மாறும். பெருக்கல்னாக்கா இதுக்கு பக்கத்தில் இந்த நம்பர் வந்துடும். இங்கே அதே போல் இந்த 9 வந்துட்டு இந்த பக்கம் வரும்பொழுது இந்த 20க்கு பக்கத்தில் பெருக்கல்ல போகும். சரியா? அப்போ இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ஸ்டெப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா பார்த்துக்குங்க. இந்த மதிப்புகளை வந்துட்டு இடமாற்ற போகிறோம். அப்போ இங்கே கீழே இருக்கிற மதிப்புகள் இந்த பக்கம் போகும்போது மேலே போகும், பெருக்கல்ல போகும். இதுவும் இந்த 9 இந்த பக்கம் வரும்பொழுது பெருக்கல்ல வந்துட்டு வரும். 20க்கு பக்கத்தில் பெருக்கல்ல போகும். சரி, அந்த ஸ்டெப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 5 ப்ராக்கெட்டில் ஃபாரன்ஹீட் மைனஸ் 32, அதுக்கப்புறமா ஈக்குவல்ட்டு இருக்குது. ஈக்குவல்ட்டு போட்டுட்டு -20 இன்ட்டு 9. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைனில் வந்துட்டு இந்த வேல்யூஸ் வந்துட்டு வந்துடுச்சு. சரியா? இப்போ வந்துட்டு இதை சால்வ் பண்ணும்பொழுது இதை வந்துட்டு தீர்வு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஃபாரன்ஹீட் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ இந்த பக்கம் ப்ராக்கெட் போட்டிருக்குது, இந்த பக்கம் ப்ராக்கெட் போட்டிருக்கு, ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 5ஆல் இந்த எஃப்ஐயும் பெருக்கணும், இந்த 5ஆல் இந்த 32யும் பெருக்கணும். கரெக்டாக? இந்த 32யும் பெருக்கணும். இந்தமாரி ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதுக்கு இந்த பக்கம் வந்துட்டு ஏதாவது மதிப்பு கொடுத்தா இந்த மதிப்பால் இங்கே இருக்கிற நம்பரையும் பெருக்கணும், இங்கே இருக்கிற நம்பரையும் அந்த மதிப்பால் பெருக்கணும். அப்போ வந்துட்டு இந்த 5ஆல் வந்துட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாமே பெருக்கிக்கலாமா? பெருக்குனா 5ஐயும் எஃப்ஐயும் பெருக்குனா என்னன்னு வரும்னாக்கா 5F அப்படின்னு சொல்லிட்டு வரும். 5Fயும் பெருக்குனா 5Fன்னு வரும். அப்புறம் இந்த 5ஐயும் 32யும் பெருக்கணும். 5ஐயும் 32, என்ன 32னா -32, இந்த 5 வந்துட்டு +5. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னாக்கா வேல்யூ என்ன வரும்? 32 வந்துட்டு 5ஆல் ஃபஸ்ட்டு 32 × 5 போட்டு பெருக்குங்க. I2 10, மீதி 1, I3 5, 5 1 16, அப்போ 160ன்னு வருது. என்ன 160னாக்கா -160, ஏன்னா இது -32. அப்போ மைனஸு இது ப்ளஸ்ஸு, அப்போ ரெண்டுத்தையும் வந்துட்டு பெருக்கும்பொழுது -120 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்போ இந்த ஆன்சரை வந்துட்டு போடலாமா? என்ன 32 மைனஸ் வந்துட்டு 32 -32, இந்த ஈக்குவல்ட்டு அப்படியே போட்டுக்குவோம். அடுத்ததாக இந்த 9ஐயும் 20ஐயும் பெருக்கணும். பெருக்குனா இங்கே பாருங்கள், 20ஐயும் 9ஐயும் வந்துட்டு பெருக்கிறோம். 20ஐயும் 9ஐயும் வந்துட்டு பெருக்கிறோம். பெருக்கும் பொழுது என்ன வரும் பார்த்தா 9 × 0 0ன்னு வரும். 9 2 பெருக்குனா 18ன்னு வரும். என்ன 18னா -180ன்னு வரும். ஏன்னா -20 தான் இருக்குது, அது கூட +9 பெருக்க போகிறோம். பெருக்குனா -180ன்னு வரும். வருமா? இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம அந்த இடத்துல போட்டுக்கலாமா? சரி, அப்போ -180. சரியா? இப்போ வந்துட்டு பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ரெண்டுத்தையும் இது பெருக்கல் மதிப்புகளில் இருக்குது, இது வந்துட்டு கழித்தல் மதிப்பில் இருக்குது, இதுவும் வந்துட்டு கழித்தல் மதிப்பில் இருக்குது. சரியா? இப்போ வந்துட்டு இந்த மதிப்புகளை வந்துட்டு நாம் இந்த பக்கத்தில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்து இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மதிப்பு இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு எதை கொண்டு வரணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த கூட்டலோ கழித்தலோ இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கழித்து நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 5F என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சரியா? இப்போ வந்துட்டு இந்த 32 இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். இந்த 5F வந்துட்டு அப்படியே இந்த பக்கமே வச்சுக்கலாம். அப்போ இந்த 32 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? -32 இருக்கா, இது இந்த பக்கம் போச்சுன்னா +32 மாறும். அப்போ இந்த 5Fஐ அப்படியே நம்ம வச்சுக்குவோம். 5F அப்படியே வச்சுக்கிட்டு ஈக்குவல் போட்டுக்குவோம். இங்கே ஏற்கனவே -180ன்னு இருக்குது. சரியா? அது கூட மைனஸ் வந்துட்டு 32 வரும். 32 கண்டுபிடிச்சோங்க. இங்கே வந்துட்டு 160ன்னு கண்டுபிடிச்சோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 5F வர இடத்துல 160ன்னு வரணும். -160ன்னு வரணும். நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். அப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு -160ன்னு வரும். நம்ம பாருங்கள், சரியாக நம்ம விட்டுட்டு நம்ம வேறு போட்டுக்கலாம். 160, 32 5 நம்ம பெருக்கணுமா? பெருக்குனா என்ன வந்திருக்குன்னா 160ன்னு வருமா? இப்போ 5F -160 ஈக்குவல்ட்டு -180. இந்த 160 இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். இந்த -120 இந்த பக்கம் போச்சுன்னா +160ன்னு மாறும். இந்த 5F அப்படியே வச்சுக்குவோம். அப்போ 5F அப்படியே வச்சுக்குவோம். சரியா? 5F அப்படியே வச்சுக்குவோம். -180ன்னு அதை போட்டுக்குவோம். அதுக்கு பக்கத்தில் இந்த 160 வரும்போது கூட்டல் 160ன்னு வரும். சரியா?
இப்போ பாருங்கள், இந்த ஒரு குறி மைனஸில் இருக்குது, இது ஒரு குறி ப்ளஸில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, இந்த நம்பரை இதுலேருந்து இந்த நம்பர்லேருந்து இதை கழிக்கணுமா? கழிச்சா என்ன வரும் பாருங்கள், 180ல் 180 கழிச்சு 180ல் 160 கழிச்சோம்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 180ல் 160 கழிச்சோம்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டா? அப்போ வந்துட்டு இந்த 5F ஈக்குவல் டு இதை கழிக்கும் பொழுது 20ன்னு வரும். என்ன 20ன்னு வரும்னா -20ன்னு வரும். ஏன்னா இங்கே பெரிய எண் குறி என்னது 180. 180க்கு என்ன குறி இருக்குது? மைனஸ் குறி. அப்போ 5Fஓட மதிப்பு -120ன்னு வருது. அப்போ ஒரு எஃப் தான் நமக்கு தேவை, ஒரு எஃப் தான் தேவை. அப்போ இந்த எஃப் இங்கே போட்டுக்கிட்டு இங்கே பெருக்கல் இருக்கிற 5 இந்த பக்கம் வரும்போது வகுத்தலுக்கு போகும், இந்த பக்கம் வரும்பொழுது வகுத்தலுக்கு போகும். அப்போ எஃப் ஈக்குவல் டு இந்த 20 -20 வகுத்தல் 5. சரியா? 20 5ஆல் வகுக்கணும். 5ஆம் வாய்ப்பாடை சொல்லி பாருங்கள். இப்போ ஓரஞ்சு 5 4 5 20, ஓரஞ்சு 5 4 5 20. மேலே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு வகுத்தல் கணக்குலையும் பெருக்கல் கணக்குலையும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நம்ம வந்துட்டு பெருக்கவோ வகுக்கவோ செஞ்சால் மைனஸுன்னு தான் வரும். அப்போ எஃப் ஈக்குவல் டு -4. இந்த எஃப்ன்றது என்னது? ஃபேரன்ஹீட்டு. அப்போ இந்த -20 டிகிரி செல்சியஸ்ன்றது எதுக்கு சமம் அப்படின்னாக்கா, -4 டிகிரி ஃபேரன்ஹீட் அப்படிங்கிறதுக்கு சமம். சரியா? அப்போ நம்ம 2 வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே 253.15ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ வந்துட்டு அதனுடைய ஃபேரன்ஹீட் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? -4 டிகிரி ஃபேரன்ஹீட். அப்போ இந்த கணக்குக்கான ஆன்சர் வந்துட்டு இந்த 1ஆம் நம்பர் தான். கெல்வின் மதிப்பில் வந்துட்டு 253.15, ஃபேரன்ஹீட் மதிப்பில் வந்துட்டு -4 டிகிரி ஃபேரன்ஹீட். இந்த மாதிரி நிறைய கணக்குகள் வந்துட்டு 7வது அந்த அறிவியல் புத்தகத்தில் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கேளுங்க. சரியா? ஓகே, அடுத்த கணக்கில் பார்ப்போம்.